சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலையும் அடையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. பிரேமமா திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய. 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையை. புழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாம் வல்ல இறைவனினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சைவ சித்தாந்த நூல்களை நமக்கு அளித்த மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய அனைத்து குருமார்களையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும் பிரேமா அம்மையாருக்கும், மேலும் நாம் சார்ந்திருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தார்க்கும், அப்பர் அருள்நெறி மன்றத்தார்க்கும் எனது மனமார்ந்த திருவடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 வாரமாக விடுமுறையின் காரணமாக நாம் சந்திக்க இயலவில்லை. இன்று இறைவன் திருவருளின் காரணமாக நாம் சேர்ந்திருக்கிறோம். திருவருட்பயன் என்கிற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூலை அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார். இவர் புறச்சந்தனாச்சாரியர்களில் 4ஆமவர். சித்தாந்த நூல்கள் 14 நூல், 8 நூல்களை அருளி செய்த பெருமை இவருக்கு உண்டு. இவர் தில்லை மூவாயிரவர்களிலே ஒருவர். நாள்தோறும் நடராச பெருமானை தொட்டு பூசித்து வழிபடக்கூடிய பெருமகனார். இவர் நம் மீது கொண்ட கருணை காரணமாக சிவஞான போதத்தை விளக்கமுறை செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை அடிப்படையாக கொண்டு சிவப்பிரகாசம் என்கிற நூலையும், அதற்கு துணையாக அதற்கு எளிமையாக நாம் பயிலும் வண்ணம் திருவருட்பயன் என்கிற நூலையும் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். அந்த திருவருட்பயன் என்கிற நூலைத்தான் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல் 10 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 குறட்பாக்களை கொண்டது. எனவே மொத்தம் 100 குறட்பாக்களை கொண்ட ஒரு நூல். இது
திருக்குறளை போலவே குறள் வெண்பா இலக்கணத்தினால் ஆனது. 7 சீர்களை உடையது. இது சுருக்கமாக இருந்தாலும் இது மிக ஆழ்ந்த சித்தாந்த கருத்துக்களை, அடிப்படையானவற்றை மிகவும் சிறப்பாக விளக்க வல்லது. எனவேதான் நாம் உண்மை விளக்கத்திற்கு பிறகு 2வது நூலாக இதை பயின்று வருகிறோம். இதனுடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தருடைய சீடர். அவருடைய வரலாற்றில் மிகச்சிறிய துளிகள் என்று சொன்னால் 2 நிகழ்ச்சிகள். ஒன்று, இவர் பூஜை செய்துவிட்டு செல்லும் பொழுது அவர்களது முறைப்படி பல்லக்கிலே ஏற்றி முன்னர் ஒரு தீவெட்டி பிடித்து கொண்டு மேளதாளத்துடன் அவருடைய வீட்டிலே கொண்டு விட்டுவிடுவது மரபு. அந்த மரபின்படி அவர் சென்று கொண்டிருக்கிறார். மறைஞான சம்பந்தர் ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் மரியாதையாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் மட்டும் சற்று ஏளனமாக பார்த்து, பட்ட மரத்திலே பகற்குருடு போவதை பாரீர் என்று சொன்னார். இதனுடைய பொருள் மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றாலும் உமாபதி சிவாச்சாரியாருக்கு விளங்கியது. எனவே பல்லக்கினை விட்டு இறங்கி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலகாலம் வணங்கினார். பல நாளும் அவரை பின்தொடர்ந்தார். ஒரு நாள் அவர் செங்குந்த முதலியார் தெருவிலே பாவுக்கு கூழ் ஊற்றி கொண்டிருக்கிற பொழுது அதை கேட்டு வாங்கி குடித்தார் அவருடைய குருநாதர். அவ்வாறு அவர் குடிக்கிற பொழுது அவருடைய முழங்கையிலே வழிந்த கோழினை இவர் குரு பிரசாதம் என்று சொல்லி வாங்கி குடித்தார். அவருடைய பக்குவ நிலையை பார்த்த பிறகுதான் மறைஞான சம்பந்தர் தன்னுடைய சீடராக அவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்விலே நடந்த மற்றொரு அதிசயம், இறைவனாலேயே கைச்சீட்டு பெற்றவர். இறைவன் அடியாரான பெத்தான் சாம்பானுக்கு முக்தி கொடுங்கள் என்று உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு வெண்பா வடிவிலே ஒரு ஓலை ஒன்றை அனுப்பித்தார். அதை பார்த்து மகிழ்ந்த உமாபதி சிவாச்சாரியார் பெத்தான் சாம்பானுக்கு முக்தி கொடுத்தார். அவருடைய துணைவியார் அரசரிடம் சென்று, என்னுடைய கணவரை கொன்றுவிட்டார் என்று அவரை அழைத்து வந்தார். அரசர் வந்து பார்த்து உமாபதி சிவாச்சாரியிடம் விசாரணை செய்கிற போது அவர் சொன்னார், இறைவனுடைய திரு உள்ளத்தின்படி அவருக்கு முக்தி கொடுத்திருக்கிறோம் யாம் என்று சொன்னார். உடனே அரசன், அப்படியானால் மற்றொருவருக்கு முக்தி கொடுங்கள் என் கண் முன்னால் என்று சொன்னவுடன் அருகிலே இருக்கிற அத்தனை ஆன்மாக்களையும் பார்த்துவிட்டு அவர்களுக்கெல்லாம் பக்குவம் இல்லை என்று சொல்லி அந்த கோமுகத்திற்கு அருகாமையிலே இருக்கிற முள்ளிச்செடிக்கு முக்தி கொடுத்தார். ஆக அனைவரும் பார்க்க அந்த முள்ளிச்செடியினுடைய ஆன்மாவானது வானத்தை நோக்கி சென்றதை அனைவரும் கண்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி அவர்கள் வாழ்விலே நடந்தது. அதோடு மட்டுமில்லை, இவர் சிதம்பரத்திற்கு அருகாமையில் உள்ள கொற்றன்குடி என்கிற ஊரிலே திருமணம் அமைத்து வழிபாடு செய்து வந்தார்கள். இந்த மார்கழி திருவாதிரைக்கு திருவிழா நடத்துவதற்காக சிதம்பரத்திலே கொடியேற்ற முற்பட்ட போது அந்த கொடி ஏறவில்லை. உமாபதி சிவம் வந்தால்தான் இந்த கொடி ஏறும் என்று அசரீரி கேட்டது. எனவே உமாபதி சிவாச்சாரியாரை போய் அழைத்து வந்தார்கள். அவர் வந்து கொடிக்கவி என்கிற 4 வெண்பாக்களை உடைய ஒரு சித்தாந்த நூலை நமக்கு அருளி செய்தார்கள். அதன் பிறகுதான் கொடி தானாக ஏறியது என்பது அவருடைய வரலாற்றிலே நடந்த மற்றொரு நிகழ்ச்சி. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதை அருளியவருடைய பெருமை நமக்கு தெரிந்தால்தான் அந்த நூலினுடைய பெருமை தெரியும். இதில் காப்பு செய்களாக நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண் என்கிற ஒரு குறளை சொல்லி இருக்கிறார். மிக நல்ல யானை வடிவமுடைய, குஞ்சரம் என்றால் யானை, குஞ்சரக்கன்று என்றால் யானைக்கன்று, யானைக்கன்றினை நாம் நன்னினால் இந்த
கலைஞானம் என்கிற மெய்ப்பொருள் நூலானது நாம் வலிந்து கற்க வேண்டிய அவசியம் இல்லை. விநாயக பெருமானினுடைய திருவருளினாலே அது தானாக நமக்கு வந்து சேரும். ஆக நெஞ்சமே, நீ அந்த யானை கன்றினுடைய வடிவம் உடைய விநாயக பெருமானை வழிபடு என்று இந்த நூலினுடைய காப்பு செயலாக அவர் செய்துள்ளார். இதனுடைய முதல் அதிகாரம் பதி முதுநிலை. பதி என்றால் தெரியும், சிவபெருமான், இறைவன், நமக்கு மேலானவன், நம் உள்ளத்திலே பதிந்திருப்பவன், நல்ல எண்ணங்களை பதிப்பவன் என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு பதி என்று பெயர். அந்த பதியினுடைய இயல்பை இந்த 10 குறள்களும் சொல்ல இருக்கின்றன. இதில் முதலாவது குறள் அகர உயிர் போல், உயிரெழுத்தான அ என்ற எழுத்தை போல எங்கும் எல்லா இடத்திலும் நிகரில் இறை, ஒப்புமை சொல்ல முடியாத இறைவன் நிறைந்து நிற்கும், எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்பான். ஆக அ என்ற எழுத்து எவ்வாறு தனித்து இயங்கி மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து அவற்றையும் இயக்கி இருக்கிறதோ அதை போல பெருமான் தானாகவும் இயங்குகிறான், மற்ற உயிர்களோடு இருந்து இயக்கி அவற்றையும் நல்வழிப்படுத்துகிறான். இவருக்கு ஒப்புமை சொல்லக்கூடிய இறைவன் யாரும் இல்லை. எந்த ஒன்றையும் இறைவனுக்கு ஒப்புமையாக சொல்ல முடியாது என்ற இந்த முதலாவது குறளிலே சொல்லியிருக்கிறார். ஆக இறைவன் ஒப்புமை இல்லாதவன், ஆ என்ற எழுத்தை போல தானும் இயங்கி மற்றவற்றையும் இயக்குபவன், எல்லா இடங்களிலும் நிறைந்து இருப்பவன் என்கிற ஒரு கருத்தை முதலாவது குறள் சொல்கிறது. இரண்டாவது குறள் தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலாம் எங்கள் பிரான். தன் நிலைமைனா இறைவனுடைய நிலைமை. இறைவனுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், பிறவி துன்பம் இறைவனுக்கு கிடையாது. அவன் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பவன். நம்ம மாதிரி மாறி மாறிட்டு இருக்கிறவன் இல்லை. நமக்கு மாதிரி பிறவி கிடையாது இறைவனுக்கு. பிறவான் இரவான், தாயுமில்லி தந்தையிலி தான் தனியன் காணையடி என்பார் மணிவாசகர். ஆக அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, ஒரு கருவினுடைய வயிற்றிலே இருந்து பிறந்தவன் இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் இந்த உயிர்களுக்கும் அதே போன்ற நிலைமை வர வேண்டும் என்பதற்காக, அதான் சார, மண்ணுயிர்கள் சார, தன்னிலைமை நம்முடைய நிலைமையானது, இறைவனுடைய நிலைமையானது இந்த உயிர்கள் சாரும் பொருட்டு சக்தி, இதை தரக்கூடியது யாருன்னா சக்தியாக இருக்கிறான். அப்ப சிவசக்தியாக இருக்கிறான். முதல்ல ஒப்புமை இல்லாதவனாக இருந்தான், இப்போ இரண்டாக இருக்கிறான், சிவசக்தியாக இருக்கிறான். பின்னமிலான் எங்கள் பிரான். இந்த பெருமானானவன் பிரியாமல் எப்பொழுதும் உடனாகி இருக்கிறான் சக்தியோடு. எனவே சக்தி தான் நமக்கு முக்தியை அளிக்கக்கூடியது. சிவம் செய்வதில்லை, சிவம் நினைப்பார், அதை தொழிற்படுத்துபவர், செயல்படுத்துபவர் சக்தி. அதுதான் சொல்றார் இந்த குறள்ல, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று 2வது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது குறள் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். இதை யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இறைவனுக்கு ஒப்பானவனாகவோ அல்லது சமமானவனாகவோ யாரும் இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார். எந்தெந்த நிகழ்ச்சியில அப்படின்னு கேட்டா 4 நிகழ்வு சொல்றார். 1 பெருமை. பெருமைனா பெரியவனாக இருத்தல். இந்த அண்டம் முழுவதையும் தன்னுள் அடக்கி தான் பெரியவனாக இருக்கிறான், அதுவும் பெருமை. பெருமைனா பெரிய அளவில் இருப்பவன், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் விட பெரியவனாக இருக்கிறான். நுண்மை அப்படின்னா நுண்ணியதாகவும் இருக்கிறான். அப்ப அண்டத்தை விட பேரண்டத்தை விட பெரியவனாக இருக்கிறான். அணுவை விட அணுவாக எல்லா இடங்களிலும் சிறியவனாகவும் இருக்கிறான். அதான் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். அப்ப அது சொல்றான். அப்ப நுண்மைக்கும் பேரருக்கும் அவனுடைய பெருங்கருணை திறத்திற்கும் இறைவனுக்கு ஒப்பீடு யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருங்கருணை திறம் உடையவன். பேற்றின் அருமைக்கும், அவ்வாறு பேரு தருகிறானே அவனை பெறுவது, அவனை தேடி பிடித்தது எவ்வளவு கடினம் என்ற அருமை. அப்ப அவனை அவ்வளவு எளிமையாக பார்த்து விட முடியாது. அன்பெனும் வலையுள் அகப்படுவோன்,
அவன் தான் நம்மளை அன்புங்கிறதுல தான் அழைப்படுவானே தவிர மற்றவற்றினாலே பார்க்க முடியாது. பேற்றின் அருமை, அப்ப பேற்றின் அருமைனா அந்த மாதிரி தரக்கூடியவன் அருமையாக இருக்கிறான், மிக எளிமையானவன் அல்ல. அவன் பெருங்கருணை பேராறு, அதே நேரத்தில் அவனை அடைதல் மிக எளிமை அன்று. ஏன்னா நமக்கு ஒரு குருமார் கிடைக்கணும், அவர் நமக்கு தீட்சை செய்து கொடுக்கணும், இடைவிடாது மன விருப்பத்தோடு அன்பினோடு சிவபூஜை செய்யணும். அப்படி செஞ்சாதான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான், இந்த 4க்கும் இறைவனுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது என்கிற குறள் இதிலே 3வது குறள். 4வது குறள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். 4வது குறள் சொல்கிறது ஆக்கி. ஆக்கினா இந்த உலக பொருள்கள் அனைத்தையும் ஆக்கி படைத்து. என்னத்தை படைச்சிருக்கிறார்? நாம் முன்னே சொன்னோம், உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, உயிர்கள் அப்பயே இருக்கு. இறைவன் என்னைக்கு இருக்கிறானோ அன்னைக்கே பசுவும் இருக்கிறது. எனவே பதி பசு பாசம் என்ற 3 பொருள்களும் என்றும் உள்ள பொருள்கள். அதனால இங்க இறைவன் படைத்தல் என்பது புவனத்தை படைக்கிறான், போகத்தை படைக்கிறான், நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை படைக்கிறான், நமக்கு உள்ள உடம்பை படைக்கிறான், நமக்கு உள்ள கருவிகரணங்களை படைக்கிறான். இந்த 4ஐயும் தான் இறைவன் படைக்கிறானே தவிர இது உயிர்களை படைக்கவில்லை என்பதை சித்தாந்தம் பயில்கிறவர்கள் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப கருவி, கரணங்கள், புவனம், போகம், இந்த 4ஐயும் இறைவன் படைக்கிறான். அப்படி படைச்சு எவையும் ஆக்கி அழித்து. அழித்துன்னு போட்டா அது பாதுகாத்து, அதற்குரிய காலம் வரும் வரை நாம் நுகர வேண்டும் அல்லவா? அதற்காக அந்த பொருளை பாதுகாக்கணும், இவரையும் பாதுகாக்கணும். அப்பதான் இவன் அனுபவிக்க முடியும். அந்த பொருளை பாதுகாத்தாதான் அந்த பொருள்களை இவர் அனுபவிக்க முடியும். எனவே அனுபவித்தல் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த பொருளையும் இந்த உயிருக்கு உள்ள உடம்பையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அதை பாதுகாத்து ஆசுடன் அடங்க. ஆசுனா இங்க குற்றம், ஆணவ மலத்தினுடைய அளவு. எனவே ஆணவ மலத்தினுடைய அளவை அடங்க செய்து போக்கும். இந்த உடம்பை நீக்கிவிடும். அப்ப அழித்தலை செய்யும். போக்கும் அவன் போகா புகழ். நமக்கு தஞ்சம் என உள்ள ஒரு பொருள் சிவபெருமான் மட்டும்தான். அவன் போகா புகழ்னா நம்மை விட்டு நீங்காது இருப்பவன். புகலிடுனா என்னை புகலிடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், தஞ்சமடைய செய்யுங்கள் என்று, என்னை பாதுகாத்து அருளுங்கள் என்று நாம் இறைவனுடைய திருவடிகளிலே விழுந்தால் அதுதான் நமக்கு புகலிடம். அவன் நம்ம விட்டு நீங்குவானாலும் நீங்க மாட்டான். அதனாலதான் போகா புகழ். எனவே புகழ் என்பது தஞ்சம் அடையக்கூடிய இடம், புகலிடம். எனக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் புகலிடம்னு சொல்றோம். தேவர்கள் எல்லோரும் மற்றவர்களுக்கு அஞ்சி இறைவனை வந்து வழிபட்டு புகலிடமாக இருந்ததுனால தான் சீர்காழிக்கு புகலி என்று ஒரு திருநாமம் உண்டு. ஆக புகலி என்றால் நாம் புகுகின்ற இடம், தஞ்சம் அடைகின்ற இடம். அப்ப இறைவனிடத்திலே தஞ்சம் அடைகின்ற இடத்தை தவிர நமக்கு வேறு ஒன்றும் போக்கிடம் இல்லை. அதான் போகா புகழ். அப்ப இந்த 4வது குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆக்கி. ஆக்கினா நமக்கு உண்டாக்கி, தனு கரண புவன போகங்கள் இந்த 4ஐயும் ஆக்கியது, படைக்கிறது. எவையும் அழித்து அவற்றை பாதுகாக்கிறது. ஆணவ மலம் அடங்கி இருக்குமாறு நம்ம உடம்பை ஆன்மாவை விட்டு நீக்குகிறது. அதான் அழித்தல் தொழிலை செய்கிறது. அவன் போகா புகழ். அவன் நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் நமக்கு புகலிடமாக, தஞ்சம் அடைவதற்கு உள்ள இடமாக இருப்பவன் என்று இந்த 4 குறள்களிலே நாம் கடந்த அமர்வுகளிலே சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 5வது குறளாக புதிய செய்திகளை சொல்ல இருக்கிறோம். நான் முதல்ல சொன்னேன், இறைவனுக்கு 2 நிலைகள் உண்டு. ஒண்ணு பொதுநிலை, அதான் சொரூப நிலைன்னு சொல்றோம். அந்த சொரூப நிலை என்பது இறைவனுக்கு தனியா வடிவம் கிடையாது, பெயர் கிடையாது. அப்ப அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் வந்து தனிச்சு இருப்பார். அவருக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. நமக்கு மனம், மொழி, மெய்கள் எதனாலையும் அவரை அடையவே முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் அதுக்குதான் சொரூப நிலைன்னு பேரு.
அந்த சொரூப நிலையில் இறைவன் இருந்தார்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. அப்ப நாம என்ன நினைப்போம், அவர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அவரால் நமக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் நம் உயிர்களிடத்திலே கொண்ட பெருங்கருணையும் காரணமாக வடிவம் எடுத்து கீழே வர்றான். இந்த உயிர்கள் இப்படியே கிடந்துருதே, ஆணவமலத்தினுடைய வயப்பட்டு கீழவே கிடந்துருதுமே, இந்த சாக்கடையை விட்டு நம்ம எடுத்துட்டு போய் முக்தி நிலைக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வடிவம் தாங்கி கீழே வருகிறான். அப்பதான் அவனுக்கு பேர்லாம் வருது, வடிவம் வருது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், தடத்த நிலைன்னு சொல்றோம். அப்ப இறைவனுக்கு 2 நிலைகள், ஒன்னு சொரூப நிலை, இன்னொன்னு தடத்த நிலை. அதாவதுதான் ஓருருவம் ஒரு நாமம் இல்லாதவனுக்கு நாம் 1000 திருநாமம் சொல்லி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிக்கவாசகர் சொல்லுவார். அப்ப அந்த மாணிக்கவாசகர் சொல்லுகிறது அந்த ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதவன்கிறது சொரூப நிலை, 1000 திருநாமம் சொல்றது தடத்த நிலை. இந்த 2ஐயும் நல்லா பார்த்துக்கணும். அப்ப நம்ம கந்தர் அனுபூதியில கூட சொல்லுவாங்க, அருவன்று உருவன்று உளதன்று இளதன்று அப்படின்னு சொல்லுவார் குறுக்கால. கடைசி பாட்டுல என்ன சொல்லுவார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொன்னா அந்த பாடல்ல சொல்லி இருக்கிறது இறைவனுடைய சொரூப நிலை. அவனுக்கு உரு கிடையாது, அரு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா இங்க தடத்த நிலையில வரும்போது அவருக்கு பெயர் உண்டு, உருவம் உண்டு. அப்ப நமக்காக அவர் தடத்த நிலையில் வருகிறார். அப்படி எப்படி வருவார்? 3 நிலைகள்ல வர்றார். ஒன்று அருவமாக வருகிறார், இன்னொன்று அரு உருவமாக வருகிறார், இன்னொன்று உருவமாக வருகிறார். நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி 3ஆம் வடிவம் வரணும்? உருவமா மட்டும் வந்தா பத்தாதா? இல்ல அரு உருவமா அல்லது அருவமா மட்டும் இருந்தா பத்தாதா? சில சமயங்கள் அருவமா மட்டும் வழிபடுகின்றனவே என்று கேட்டால் அதுக்கு உரையாசிரியர்கள் ஒரு அற்புதமான பதிலை சொல்லுகிறார்கள். எல்லா உயிர்களும் ஒரே நிலையில் பக்தியில இருக்காது. பக்தி நிலையில மிக குறைந்த நிலையில இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருப்பாங்க, சில பேர் மிக உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவர்களுக்கு அருளும் பொழுது அவர் நிலைக்கு ஏற்ப இறைவன் வடிவம் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டதுதான் இந்த உருவம், அரு உருவம், அருவம். இப்ப குறளை பார்ப்போம். அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். திரும்ப படிக்கிறேன். 5வது குறள். அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். உடையான்னா தெரியும் நமக்கு. உடையான்னா நம்மை உடைமை பொருளாக உடையவன். நாமெல்லாம் அவனுக்கு உடைமை பொருள், அவன்தான் உடையான். நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை அகிரிணை பொருள்களும் உயிர் பொருள்களும் அவன் உடைமையாக கொண்டவன். அதனாலதான் மாணிக்கவாசகர் எல்லா இடத்துலையும் சொல்லும் போது உடையாய் என்னை கண்டுகொள்ளே, அப்ப என்னை உடையவனே சொல்ற. உடையான் உளன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அறிஞர்க்கு அறிவாம் உருவும். அறிஞர்கள்னா ஞானிகள், அவர்களுக்கு அறிவே உருவமாக உடையவன். இந்த உருவம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு புலனாகக்கூடிய உருவம் இல்லை, அவனுடைய தன்மையாக உடையவன். அப்ப ஞானியர்களுக்கு, அதாவது பக்தி நிலையில உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானியர்களுக்கு அறிவே உருவமாக உடையவன். அப்ப அறிவு வேற, சிவம் வேறு இல்லை என்று அவனுடைய அறிவே உருவமாக மாறிக்கொண்டிருப்பவன். மாறியாச்சு. அதான் சொல்றார், அறிஞர்க்கு அறிவாம் உருவும். அந்த உருவம்னா நம்ம சாதாரண கண்ணில் பார்க்கிற உருவம் கிடையாது, அறிவான தன்மை உடையவன். அது பின்னாடி நம்ம விளக்குவோம். அருவும் உருவும். அப்ப அருவமாகி வருபவன், உருவமாகி வருபவன். அந்த 2 சொன்னாருன்னா நம்ம அதோட விட்டுறக்கூடாது. 2க்கும் நடுவுல அருவுருவமாகி வருபவன் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். அப்ப அருவமாகி, அரு உருவமாகி, உருவமாகி அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உளன். அப்ப இந்த குறளுக்கு மேலோட்டமான பொருள் இப்ப சொல்லி இருக்கிறேன். எல்லா பொருள்களையும் தம்முடைய உடைமை பொருளாக வைத்திருக்கிற சிவபெருமான் மெய்யுணர்வு பெற்ற ஞானியர்களுக்கு
உச்சத்துல இருக்கிற பக்தியிலே உச்சத்துல இருக்கிறவர்களுக்கு அறிவே சிவமாக இருப்பான். அவனுடைய அறிவே சிவமா மாறிடும். அப்ப அறிவு வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் அறிவே சிவமாக இருக்கும். சரி, நமக்கு எப்படி? நம்மை போன்ற எளியோர்களுக்கு அருவமாக வருவான், உருவமாக வருவான், அரு உருவமாக வருவான். அப்ப ஏன் இது மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டா, நம்ம உயிர்களினுடைய பொருட்டு உயிர்களுடைய நிலையை பொறுத்து அவன் 3 வடிவமாக இருக்கிறான். அப்ப 3 வடிவம் என்ன அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு அருவம், அருவத்துல இருந்து இறைவன் உயிர்களிடத்துல நுண்ணிய மொழி வடிவாய் நின்று அவன் கருத்திலே நிற்கிறான். அப்ப அருவமா இருப்பான், கண்ணுக்கு தெரியாது. சரி, கண்ணுக்கு தெரியாது, அவன் எப்படி உணர்வான்னு கேட்டா கருத்தில் உணர்வான். அப்ப கண்ணுக்கு தெரியாமல் கருத்திலே உணரக்கூடிய ஒரு பொருள் இருந்ததுனால் அதற்கு அருவம் என்று பெயர். இந்த அருவத்தை தான் மாணிக்கவாசகர் சொல்றார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அப்ப என் உள்ளத்துல ஓம் என்ற எழுத்தை போல நிற்கக்கூடியவனே, அதுதான் அருவம். அப்ப இது கண்ணுக்கு புலனாகாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனா கருத்தில் இருக்கும். இப்ப இது அருவம். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொரூப நிலையில கண்ணுக்கும் கருத்துக்குமே தெரியாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அருவம் வேற, சொரூப நிலை வேற. சொரூபம் என்பது மனம் மொழிமை ஆகியவற்றை அனைத்திற்கும் கடந்த நிலை. அந்த பெருமான் கருத்திற்கும் அகப்பட மாட்டான், கண்ணுக்கும் அகப்பட மாட்டான். ஆனா அருவம் என்பது கண்ணுக்கு அகப்படாது, ஆனா கருத்துக்கு அகப்படும். அப்படி இருக்கிற நிலைதான் அருவ நிலை. சரியா? அப்ப இறைவனுடைய அருவ திருமேனி என்பது கண்ணுக்கு புலனாகாது, கருத்திற்கு மட்டும் புலனாகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சொரூப நிலையும் அருவ நிலையும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அருவ நிலையும் சொரூப நிலையும் வேறு வேறு. அது எங்கேயோ இருக்கு, அதை அதை நம்மாலே அடைய முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொன்னார் இல்லையா, அந்த நிலை சொரூப நிலை. ஆனா நாம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, அதாவது கண்ணுக்கு தெரியாம கருத்துக்கு மட்டும் புலப்படுகிற மாதிரி இருந்ததுன்னா அதை அருவ நிலை என்று சொல்கிறோம். அடுத்தது உருவ நிலைக்கு வரும். உருவத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி கை, கால், முகம் ஆகிய எல்லா உறுப்புகளும் இருக்கும். எல்லா உறுப்புகளும் இருக்கும். அதனால இது கண்ணுக்கு புலப்படும், கண்ணுக்கும் புலப்படும், கருத்திற்கும் புலப்படும். நம்ம பெரிய நாயன்மார்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த உருவம் தான் கண்ணில் புலப்பட்டது. நாம அவங்க புலப்பட்டதை வடிச்சிருக்கிற சிலாரூபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு புலப்பட்டதுதான் உருவ வடிவம். அந்த உருவ திருமேனிகளை தான் நாம சிலையாக வடித்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். உருவத் திருமேனி. இந்த உருவத் திருமேனி அடுத்தது அருவத் திருமேனி. அரு உருவத்துக்கு வருவோம். அரு உருவம்னு பாத்தீங்கன்னா இதற்கு வடிவம் கிடையாது. உருவத்துக்கு இருக்கிற மாதிரி கை, கால் போன்ற உறுப்புகள் அதுல இல்லை. ஆனா ஏதோ ஒரு உருவம் போல ஒன்று தெரியுது. அப்ப அது அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, இது அரு உருவம். ஆக பெருமான் இன்னும் கொஞ்சம் பக்குவம் வாய்ந்த மக்களுக்காக, உயிர்களுக்காக அவர் என்ன பண்றாரு, அரு உருவ திருமேனி தாங்கி வந்திருக்கிறார். இப்ப ஒரு ஒளிப்பிழம்பு வச்சுக்குவோம். ஒளிப்பிழம்பு இருக்கிறது, சோதி இருக்கிறது. அந்த சோதிக்கு அது உருவம். ஆனா அதுக்கு கை கிடையாது, கால் கிடையாது, எந்த உறுப்புகளும் கிடையாது. அப்ப அந்த சோதியானது உருவம் இல்லை, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது அருவமும் இல்லை, ஏதோ ஒண்ணு இருக்கு. எனவேதான் அருவமும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் ஒரு சோதி பிழம்பினை நாம் அரு உருவம் என்று சொல்கிறோம். அதனுடைய குறியீடாக சிவலிங்க வடிவம், சதாசிவ வடிவத்தை நாம் அரு உருவ திருமேனியாக வழிபடுகிறோம். ஆக ஒரு லிங்கத்திற்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, கை கால்கள் போன்ற முதலிய எதுவும் கிடையாது. எனவேதான் இந்த மேனியை
அருவுருவ திருமேனி என்று சொல்கிறோம். இதை சதாசிவ வடிவம் என்று சொல்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் போகத்தை அளிக்கக்கூடியது. எனவேதான் எல்லா சிவாலயங்களிலும் கருவறையில் இந்த அருவுருவ திருமேனி வைக்கப்பட்டுள்ளது. அருவுருவ திருமேனி வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதனாலதான் இதனுடைய வேறு வடிவமாக ஒளிப்பிழம்பாக சோதி வடிவத்தை நம்ம வடலூர் வள்ளலார் வழிபடத் தொடங்கினார். அது ஒரு அருவுருவ திருமேனி. சரிங்களா? எனவே இது போல தோன்றி மறைகின்ற ஒளிச்சுடர் போலவும் லிங்க வடிவமாகவும் அமைந்திருக்கக்கூடிய வடிவம் தான் இந்த சதாசிவ வடிவம் என்கிற அருவுருவ திருமேனி. எனவே இறைவன் சொரூப நிலையில இருப்பது இல்லாமல் தடத்து நிலையில் இறங்கி அருவத் திருமேனியாக, அருவுருவ திருமேனியாக, உருவத் திருமேனியாக இயங்கி இருக்கிறார். நம்ம 1ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கிறவருக்கும் ஒரு கல்லூரி மாணவருக்கும் ஒரே மாதிரி புத்தகம் வச்சிருக்க முடியாது. 1ஆம் வகுப்பு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்படிங்கிற போட்டோ ஒரு பெரிய படமாக போட்டு பக்கத்துல அம்மா என்று எழுதியிருப்பார்கள். அதுக்கு ஒரு பக்கம் விட்டு அடுத்த பக்கத்துல ஆடுன்னு போட்டு ஒரு ஆடை போட்டிருப்பாங்க. ஆனால் மேல் வகுப்பு செல்ல செல்ல அதனுடைய வடிவம் போன்றவை மாறுகிறது. அதே போல இறைவன் இந்த உயிர்களுக்கு கருணை புரியும் பொருட்டு ஒரு உருவமாக, அருவமாக இருக்கிறார். சரிங்களா? இப்ப நாம அந்த அறிஞருக்கு அறிவுக்கு அறிவாம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அவனுடைய அறிவே சிவமா மாறிடும். நம்மனோருக்கு அறிவு சிவத்தை சென்று பற்ற வேண்டும். இதுல ஒரு அறிவு பற்றும் போது நம்முடைய அறிவு தனியாகவும் சிவபெருமான் தனியாகவும் இருக்கும். இந்த அருவத் திருமேனியிலேயோ உருவத் திருமேனியிலேயோ அருவுருவ திருமேனியிலேயோ தனித்தனியா இருக்கும். ஆனால் இந்த ஞானியர்களுக்கு, பக்தியிலே உச்சகட்டத்திலே இருப்பவர்களுக்கு அவர்களுடைய அறிவே சிவமாக மாறியிருக்கும். அப்ப அறிவுக்கும் சிவத்திற்கும் வேறுபாடு இருக்காது. ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, நம்ம அறிவு சிவத்தை பற்றும் பொழுது உலகியல் காரணமா கொஞ்ச நேரம் பற்றி இருக்கும், அப்புறம் விடும், அப்புறம் பற்றும், அப்புறம் விடும். இவ்வாறு பற்றுதலும் விடுதலும் மாறி மாறி சற்று இடைவெளி விட்டு நேரத்திற்கு தகுந்தால் போல இருக்கும். ஆனா அந்த ஞானியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடைவெளியே இருக்காது. ஏன்னா சிவமே அறிவாக மாறிவிட்டது. அப்ப ஞானியர்கள் பார்க்கக்கூடியது இந்த நிலை. ஆக அதனாலதான் அவருக்கு அறிவுக்கு அறிவாம் ஞானியர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது இந்த உருவம் அருவம் யார் யார் கும்பிடணும், என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இறைவன் அவருடைய திருவடியை பெறுவதற்காக 4 வழிகளை நமது அடியார் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். 1 சரியை, 2வது கிரியை, 3வது யோகம், 4வது ஞானம். சரியை என்றால் புற வழிபாடு, வெளியிலே திருக்கோயில்களுக்கு செல்லுதல், இறைவனை வழிபடுதல், திருத்தொண்டு செய்தல். இது பூரா புறத்தே நம்முடைய கரணங்களினாலே செய்வது. இதுக்கு சரியை நிலை என்று பெயர். இதுதான் நமக்கு அப்பர் பெருமான் காட்டி அருளினார்கள். அந்த அப்பர் பெருமான் காட்டிய சரியை நெறியில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உருவ வழிபாடு. உருவ வழிபாட்டுல நாம சரியை நிலையில் இருப்பவர்களுக்கு உண்டு. நம்ம போறோம், கோயில்களுக்கு பார்க்கிறோம், சில உருவங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த உருவத்தை மனத்திலே தியானிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. முருகப்பெருமான் இருக்கிறார், வள்ளி தெய்வானையோடு இருக்கிறார், வேலும் மயிலும் கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம தினம் வேலும் மயில் போன்றவற்றை தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அவற்றை நம் மனத்திலே இருத்தி தியானிப்பது எளிது. எனவே பக்தி நிலையிலே ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த நிலை எளிதாக பற்ற முடியும் என்பதற்காக உருவ நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. இது உருவ நிலை. அப்ப சரியைக்காரங்களுக்கு இதுதான். அடுத்த நிலை கிரியை நிலை. கிரியை நிலைனா அவங்க
புற வழிபாடும் செய்வாங்க, அக வழிபாடும் செய்வார்கள். அகத்திலே பூசை செய்வார்கள், கோயில்கள் போன்ற கோயில்களுக்கும் செல்வார்கள், மனத்துக்குள்ளாலே இறைவனை எந்த நேரமும் தியானித்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கு கிரியை நிலை என்று பெயர். அக வழிபாடு செய்வார்கள். சிவலிங்கத்தை தன்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி போல கையிலே வைத்துக்கொண்டு அதுக்கு அபிடேக ஆராதனை முறையை செய்து பிறகு உள்ள தடத்திலே வைத்திருப்பார்கள். இதற்கு கிரியை என்று நிலை என்று பெயர். இதற்கு திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு வழிகாட்டினார். அவர் காட்டிய வழியிலே நாம் வழிபட வேண்டுமானால் அவது அரு உருவ நிலையை வழிபட வேண்டும். அப்ப சரியை தெரிகிறது, கிரியை தெரிகிறது. அடுத்தது யோக நிலை. யோகம் என்பது புற வழிபாட்டு அங்கு இல்லை, அக வழிபாடு மட்டுமே இருக்கும். யோகம் என்றால் ஒன்றாக இருத்தல், பெருமானோடு ஒன்றித்து இருத்தல் தான் யோகம்னு சொல்றோம். அந்த யோக நிலையில இருக்கும் பொழுது அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இறைவனை அருவ நிலையிலே வழிபடுவார்கள். அப்ப இறைவன் அவருக்கு கை கால்கள் போன்ற உருவம் இல்லாமல், ஆனால் ஏதோ ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடிய சதாசிவ வடிவத்தை வழிபடுவார்கள். அது யோகம். அதனாலதான் யோகத்தை தருவது, நாம் பெற வேண்டிய இல்லற அனைத்து சுகங்களையும் பெற வேண்டுமானால் நாம் இந்த சதாசிவ வடிவத்தை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது சிவலிங்க வடிவம். அதான் யோகத்திற்கு. அப்ப ஞானத்துக்கு என்ன சார்ன்னு கேட்டா, ஞானம் தான் இப்ப நம்ம சொன்னமே, ஞானியர்களுக்கு அந்த ஞானமே அறிவே சிவமாக மாறி இருக்கும். அப்ப சிவமாக ஞானமே மாறி இருக்கிறதுனால அந்த விடுதல், மறந்து போதல், திரும்பவும் நினைப்பெறுத்தல் அப்படிங்கிற நிலையே இல்லை. ஆக இதை மணிவாசக பெருந்தகை நமக்கு செய்தார். யோக நிலையை நமக்கு காட்டியவர் சுந்தரர். எம்பிரான் சுந்தரர் எல்லா விதமான இல்லறத்தையும் அதே போல இறைவனுடைய திருவருளையும் ஒன்றாக பெற்றவர். சிவபெருமானை தோழனாக கொண்டார். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய சுந்தரருடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்வது, சிவபெருமானினுடைய அருவுருவ திருமேனி நமக்கு சகல சௌபாக்கியங்களும் தரும். எனவேதான் அங்கே எல்லா திரு சிவாலயங்களிலும் நமக்கு போகத்தை தரக்கூடிய சிவலிங்க வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சிவலிங்கம் அப்படின்னு சொல்றோமே, லிங்கம் என்பது லீ கூட்டல் கம். வடமொழியில லீ என்றால் லயம், ஒடுங்குதல் என்று பெயர். நம்ம ஆன்மாவானது எங்கே ஒடுங்கக்கூடியதோ அதுக்கு லீ என்று பெயர். கோயில்கள் நம் ஆன்மா அடங்கக்கூடிய இடம், ஒடுங்கக்கூடிய இடம் என்பதனாலதான் அதற்கு ஆலயம் என்று பெயர். லயம் என்றால் ஒடுங்குதல், ஆ என்றால் பசு. பசு கூட்டங்களாகிய உயிர்கள் இறைவனோடு ஒடுங்குதல் என்பதனாலே தான் திருக்கோயில்களுக்கு ஆலயம் என்று பெயர். அப்ப பசுவானது ஒடுங்கக்கூடிய இடம். அப்ப லிங்கம்ங்கிறதுல லீ என்பது ஒடுங்குதல், கம் என்றால் அதிலிருந்து தோன்றுதல் என்று பொருள். அப்ப இந்த உலக பொருள்கள் ஆன்மாக்கள் அனைத்தும் ஒடுங்கக்கூடிய இடமும் சிவலிங்கம் தான், அதிலிருந்து மீண்டும் தோன்றக்கூடிய இடமும் சிவலிங்கம் தான். அதான் லிங்கம். கம் என்றால் தோன்றுதல், வெளிப்படுதல். எவ்வாறு மாயையிலிருந்து இறைவன் தோற்றுவித்தாரோ அதே போல இறைவனிடத்திலே இது ஒடுங்குகிறது, மீண்டும் தோன்றுகிறது. இதைதான் பேரொழி காலம் என்று சொல்கிறோம். பேரொழி காலத்துல சிவபெருமான் தவிர மற்ற எல்லாம் இறைவனிடத்திலே ஒடுங்கி இருக்கும். பிறகு மாயையிலிருந்து இவை அனைத்தையும் தன்னுடைய கருணையிலாலே தோற்றுவிப்பான். அப்படி தோற்றுகிற முறைதான் லிங்க வடிவம் என்று சொல்கிறோம். ஆக இந்த சிவபெருமானினுடைய சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 வழிகளிலே 3 முறைகளிலும் நாம் அருவம், அருவுருவம், அருவம் ஆகிய 3 நிலைகளையும் வழிபடுகிறோம். ஞானத்திலே இருக்கிற மிகச்சிறந்த ஞானியர்கள்
அவர்களிடத்திலே அறிவே சிவமாக தோன்றி விளங்கும் என்பதனாலே அறிவு வேறு சிவம் வேறு என்கிற நிலை இல்லாமல் ஒன்றாகவே இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது இதுல இறைவன் நாம் 5 தொழில்களை செய்கிறார்னு சொன்னோம். இந்த 5 தொழில்களை செய்யும் பொழுது நம்ம படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இந்த 4ஐயும் செய்யும் பொழுது இந்த 3 நிலைகளிலும் செய்கிறார். அப்ப அருளல் செய்யும் போது மட்டும்தான் அவன் தன்னிலையாக இருந்து செய்வான். நாம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன செய்தி தெரிஞ்சுக்கிறோம் கேட்டா, ஒண்ணு, நமக்கு உடம்பானது மாயையிலிருந்து வருகிறது. இப்ப இறைவன் உருவம் எடுக்கிறான்னு சொல்றோம். அப்படி உருவ திருமேனியானது மாயையிலிருந்து வருவதில்லை. ஆக மாயையிலிருந்து தோன்றுவது இல்லை என்பதனால அதற்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை. அதே போல இதற்கு அழிவு உண்டு, அவருக்கு அழிவு கிடையாது. அப்ப எப்படி இறைவன் திருமேனி கொள்கிறான் அப்படின்னு கேட்டா, அவனுடைய அருளே திருமேனியாக வருகிறது. அதாவதுதான் அருள் திருமேனி என்று சொல்கிறோம். இந்த அதாவது அருளை தவிர 4 தொழில்களை செய்யும் பொழுது இறைவன் உருவத் திருமேனியின் மூலம் செய்கிறான். ஆனா மற்ற உருவம் செய்யும் பொழுது, அருளல் செய்யும் பொழுது மட்டும்தான் இறைவன் மேல இருந்து செய்கிறான். சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு, இந்த அருவத்திருமேனின்னா என்ன? நாம சிவ தத்துவங்கள்னு 5 தத்துவத்தை பார்த்தோம். ஞாபகத்துக்காக சொல்றேன். சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை, இந்த 4ம் சிவ தத்துவங்கள் என்று சொல்கிறோம். இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல சிவம், சக்தி, அப்படி இல்லாட்டி நாதம், பிந்து. அடுத்தது சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை, இந்த 5 தான் சிவ தத்துவங்கள். இப்போ அருவத்திருமேனி 4 சொல்ல போறேன். ஒண்ணு சிவம், இன்னொன்னு சக்தி, இன்னொன்னு நாதம், இன்னொன்னு விந்து. சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த 4ம் அருவத்திருமேனி. சதாசிவம்னு சொன்னோம், இது அருவுருவ திருமேனி. அடுத்தது சுத்த வித்தையில மகேஸ்வரம் இருக்கு பாருங்க. மகேஸ்வரம் சுத்த வித்தையில 3 இருக்கு. பிரம்மன், திருமால், ருத்ரன், இந்த 3. மகேஸ்வரம், இந்த 4 தான் உருவ திருமேனி. அப்ப மொத்தம் 9 சொல்லி இருக்கிறேன். உருவ திருமேனி 4. என்னன்னா திருப்பி சொல்றேன். சிவம், சக்தி, நாதம், விந்து. அருவுருவ திருமேனி சதாசிவ வடிவம். உருவ திருமேனி சொல்லுங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா, எழுதிக்கிறாங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. சொல்றேன். சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த 4ம் அருவத்திருமேனி. சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த 4 அருவத்திருமேனி. சதாசிவம்ங்கிறது அருவுருவ திருமேனி. மகேஸ்வரம் பிரம்மா, விஷ்ணு, அதாவது திருமால், ருத்ரன், இந்த 4 உருவ திருமேனி. ஆக மொத்தத்துல 9 சொல்லி இருக்கிறேன். இந்த 9ம் நவ திருமேனிகள். அதான் 4 விதமான சிவ வடிவங்கள். நவந்தரு பேதம் என்று சித்தாந்த நூல்கள் சொல்லும். மொத்தம் 9 வடிவம். இதுல அருவம் 4, உருவம் 4, அரு உருவம் 1. சரிங்களா? அடுத்தது, இப்போ முன்னாடி நம்ம தத்துவங்கள் சொல்லும்போது, உண்மை விளக்கம் சொல்லும் போது நாதம், விந்து அல்லது சிவம், சக்தின்னு சொன்னோம். இப்ப 4ஆ சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டா, இந்த நாதம், விந்து சொல்லுங்கம்மா. வேலம்மாளம்மா சொல்லுங்கம்மா. கையை எடுத்துருக்கீங்க ஐயா.
ஐயா தெரியாம வந்துருச்சுங்க ஐயா, சாரிங்க ஐயா, சரி, மன்னிச்சுக்கங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இப்போ ஐயா சிவாய சிவம் நமங்க. சக்தி சொல்லுங்கம்மா. ஐயா சிவம் சக்தி தான் நாதம் விந்துன்னு சொன்னீங்க. இப்ப அதையே தனித்தனியா சொல்லிருக்கீங்க ஐயா. ஆமா, இப்ப அதுதான் இப்ப விளக்க போறேன். நான் ஏன் 4ஆ சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற விவரத்தை சொல்ல போறேன். சரிங்களா? ஏன் ரெண்டும் ஒண்ணுதானேன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இப்ப என்ன பண்ண போறோம், அதுக்கு உள்ளால போயிட்டு சிவம் சக்திக்கு மேல நாதமும் விந்தும் இருக்கிறது, நாதமும் விந்தும் இருக்கிறது. ஆச்சுங்களா? இந்த தத்துவம் இல்லாம தத்துவத்துக்கு மேல இந்த நாதமும் சிவமும் இருக்கிறது, நாதமும் விந்துவும் இருக்கிறது. இதற்கு பரநாதம் பரவிந்துன்னு பேரு, அல்லது பரசிவம் பர சக்தின்னு சொல்லுவாங்க. அதான் பராசக்தின்னு சொல்றோம் அதை. ஆச்சுங்களா? அப்ப பரவிந்து பரநாதம்ங்கிறது இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அது இந்த உலகத்தை தோற்றுவிக்கும் போது பற்று இல்லாம கீழ் நோக்கி பார்க்கிறது, எந்த விதமான பற்றும் இல்லாம பார்க்கும், ஞான சக்தியோடு இருந்து பார்க்கும். அந்த நாதத்தை தான் பரநாதம் பரவிந்துன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த நிலை தான் தத்துவத்திற்கு உள்ளால வருது. முன்னாடி இருக்கிறது தத்துவத்திற்கு அப்பாற்பட்டது, நாதாந்த முடிவு, நாதத்துக்கு அடுத்த மேல இருக்குன்னு சொல்ல பாருங்க. அது நாதத்தை கடந்து இருக்கிறது தான் இந்த பரசிவம் பரசக்தி அல்லது பரநாதம் பரவிந்து. தத்துவத்துக்கு உள்ளா இருக்கிறது பாருங்க, அதுக்கு அபரநாதம் அபரவிந்துன்னு பேரு, அல்லது அபர சக்தி அபர சிவம் என்று பெயர். அப்ப தத்துவத்துக்கு உள்ளால இருக்கிற சிவம்ங்கிறது அபரசிவம். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த ரெண்டு தத்துவத்திற்கு அப்பாற்பட்டது, இது தத்துவத்திற்கு உள்ள இருக்கிறது. அப்ப சிவ தத்துவம் 5ல இருக்கிறது அபரநாதமும் அபரவிந்தும் தான், அல்லது அபரசக்தியும் அபரசிவமும் தான். அதுக்கு மேலேயே 2 இருக்குது, அதுதான் பரசிவம் பரசக்தி. எனவே 4 இப்ப வந்துருச்சுங்களா? அப்ப மேல இருந்து பார்த்தோம்னா பரசிவம் பரசக்தி அல்லது பரநாதம் பரவிந்து. சரிங்களா? அது கீழே தத்துவத்துக்கு உள்ள வர்றோம். இது தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தது. தத்துவத்துக்கு உள்ள வரும்போது அபரநாதம் அபரவிந்து அல்லது அபர சக்தி அபரசிவம். ஆக 4. இது எல்லாம் அருவத்திருமேனி. இது கண்ணுக்கு புலப்படாது, கருத்துக்கு மட்டும்தான் ஏற்கும். எனவே இது அபரம் அப்படின்னு சொல்றோம். பரம்னா மேலானது, அபரம்னா அதை விட கொஞ்சம் கீழானதுன்னு. இது 4. அப்ப சிவனுடைய நவந்தரு பேதம்னா இந்த 9 நவந்தரு பேதம். அப்ப திருமாலானவர் சிவபெருமானினுடைய ஒரு வடிவம். ஏன்னா அதை வைஷ்ணவர்கள் ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது கிடையாது, வைஷ்ணவர்கள் வேற. ஆனா திருமால் என்பது சிவத்தினுடைய 9 பேதங்கள்ல ஒன்று. அதான் அந்த சுத்த வித்தையில சொன்னோம் இல்லைங்களா, பிரம்மன், திருமால், ருத்ரன், இந்த 3 தான் நமக்கு உள்ள நவந்தரு பேதம். அப்ப சிவபெருமானினுடைய ஒரு வடிவம் தான் விஷ்ணு. இது காத்தல் தொழிலை செய்பவர். அதனால்தான் நமக்கு பொருளை வழங்குபவர் பெருமாளாக இருக்கிறார். லட்சுமி பொருளுக்கெல்லாம் தலைவியாக செல்வத்துக்கு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அவர் காத்தல் தொழிலை செய்பவர். சரிங்களா? ஆக இப்போ நவம் தரு பேதம் என்றால் என்னன்னு சொல்லி இருக்கிறேன். அருவம், உருவம், அருவுருவம், சிவபெருமானினுடைய நவதரு பேதங்கள். அப்ப 9 சொல்லி இருக்கிறோம். சரி, அப்புறம் இது செயல்படும் திறனை பொறுத்து 3 வடிவமாக சொல்கிறார்கள். ஒண்ணு போக வடிவம், இன்னொன்னு யோக வடிவம், இன்னொன்னு வேக வடிவம். போக வடிவம்னா போகத்தை தரக்கூடிய வடிவம். என்னது போகத்தை தரக்கூடிய வடிவம்? சில கோயில்கள்ல பெருமான் பெருமாட்டியோடு கல்யாண கோலத்துல இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு போக வடிவம் என்று பெயர். திருமாணிக்குழியில இருக்கார் போக வடிவத்துல. திருவேழிமலையில லிங்கத்திற்கு பின்னாடியே இறைவன் மணக்கோலத்துல இருக்கிறார். திருமணஞ்சேரியில இருக்கிறார். இப்படி பல ஆலயங்கள்ல இறைவன் மணக்கோலத்திலே இருப்பார். இதற்கு போக வடிவம் என்று பெயர். அடுத்தது யோக வடிவம்.
இறைவன் உயிர்களுக்கு ஞானத்தை தரும் பொருட்டு ஞானாசிரியனாக தட்சிணாமூர்த்தியாக வடிவம் எடுத்து இருப்பார். அதற்கு யோக வடிவம் என்று பெயர். அப்ப உயிர்களுக்கு அறிவை நல்கும் பொருட்டு குருவாக வந்திருப்பார். அதற்கு யோக வடிவம் என்று பெயர். இன்னொரு வடிவம் வேக வடிவம். அது என்ன வேக வடிவம்னு கேட்டா, தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற துன்பத்தை நீக்குவதற்காக இறைவனே வடிவம் எடுத்திருப்பார். வடிவம் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டார். அதே மாதிரி இந்த அசுரனை அழித்தார். இப்படி திரிபுரம் எரித்தார், காலனை உதைத்தார் அப்படின்னு மொத்தம் 8 இருக்கும். நம்ம திருக்கோயிலூர் அதுல 1, திருவதிகை வீரட்டானம் இருக்கும். இந்த அட்ட வீர தலங்கள் என்ற 8 தலங்கள்ல இறைவன் தன்னுடைய வேக வடிவத்தை காட்டி ஏதோ ஒன்றை வெளியே அழித்திருப்பார். இதற்கு வேக வடிவம் என்று பெயர். அப்ப இறைவன் உருவத் திருமேனியை பொறுத்து போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்கிற 3 வடிவத்தை பெருத்து இறைவனுக்கு இந்தந்த விஷயங்களை சொல்றார். நம்ம உயிர்களுக்கு என்ன பண்றாரு? யோகத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு, போக வடிவத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் உயிர்களை காப்பாற்ற வேண்டிய இது இருக்கிறதுனால தான் திரிபுரத்தை அழித்தார். சரி, இவ்வளவு செய்துவிட்டு இறைவன் என்ன பண்றார்? சுடுகாட்டுல இருக்கிறார். சரிங்களா? காரணம் இவ்வளவும் செய்துவிட்டு பற்றற்ற நிலையிலே நான் அங்க போய் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 5 தொழில்களை செய்யும் பொழுது இறைவன் இந்த முதல் 4 செய்யும் பொழுது உருவத் திருமேனி கொல்லப்படுகிறது. ஆனால் இறைவன் தன்னுடைய நிலையிலே இருந்து அருளல் என்கிற ஒரு நிலையை சொல்லுது. ஆக நமக்கு உடம்பு இருப்பதை போல இறைவனுக்கு இல்லை, அருளால் திருமேனி கொள்கிறான். எனவே இறைவனுக்கு அருள் திருமேனி இருக்கிறது. இது பிறரால் படைத்து தரப்படுவது இல்லை. அவன் தானே தனது இச்சையினாலே தன்னுடைய விருப்பத்தினாலே இந்த திருமேனியை கொள்கிறான். எனவே இந்த குறளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது மொத்தம் எல்லா வித்தைகளில் இந்த தத்துவங்களிலே பார்க்கிற போது கீழே வர்றோம். இன்னும் கொஞ்சம் டீப்பா, இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும்னு சொன்னால், இப்ப பாத்துங்களேன், மகேஸ்வரம்னு ஒரு வடிவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற வடிவம் எல்லாம் இது எல்லாமே அருவம் தான். இருந்தால் கூட மகேஸ்வர வடிவத்துக்கு பிறகுதான் என்ன பண்றாங்க, இந்த மேல இருக்கிற அனைத்தும் கீழே இருக்கிறவற்றை அதிர்ஷ்டித்து நின்று தொழிற்படுத்தப்படுகிறது. மகேஸ்வர வடிவம் என்னப்படுது? ஆன்மாக்களிலேயே மிகச்சிறந்த ஆன்மாக்கள்ல தேர்ந்தெடுத்து வித்யேஸ்வரரை தேர்ந்தெடுத்து நீ இந்த அஸ்தமாயா புவனத்தை பார்த்துக்கொள், அதுல எல்லா தொழில்களையும் செய் என்று அதுல விட்டுடுறார். அது மகேஸ்வர வடிவம். அவர் என்ன இந்த மகேஸ்வருடைய என்ன பண்ணுது? அடுத்த நிலைக்கு வருது. பிரகிருதி மாயைக்கு அங்க இருக்கிற ஆன்மாக்கள்ல மிகச்சிறந்த ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு பதவி கொடுக்குது. அவர் என்ன பண்றாரு? இந்த பிரகிருதி மாயையில அனைத்து தொழில்களையும் செய்கிறது. அந்த தொழிலை செய்யும் போதுதான் அது கீழே அவர் என்ன பண்றாரு? படைத்தல், காத்தல் தொழில், இந்த தொழில்களுக்கு தனியா 3. எனவே இந்த சிவத்திலேயே 3 அதிகார சிவம், லய சிவம், போக சிவம் அப்படின்னு 3 சிவம் இருக்கு. மேல இருக்கிறது லய சிவம், சாதாக்கியத்தில் இருக்கிறது போக சிவம், கீழே மகேஸ்வரத்தில் இருக்கிறது அதிகார சிவம். ஆக சிவத்தினுடைய 3 வடிவங்கள் சொல்றாங்க. ஒண்ணு லய சிவம், அது இறைவனோடு ஐக்கியமாகிற மாதிரி இருக்கிற மேல இருக்கிற சிவம். அடுத்தது சாதாக்கியம், இது போக சிவம், அது கீழே இருக்கிறது அதிகார சிவம். இந்த மகேஸ்வர சிவம் தான் நமக்கு அசுத்த மாயா புவனத்தையும் பிரகிருதி மாயா புவனத்தையும் அடக்கி ஆள்கிறது. இந்த ஆன்மாக்களிலே மிகச்சிறந்த ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பதவி கொடுத்து இந்த 5 தொழில்களையும் செய்ய செய்கிறது. எனவே இதை மேல நம்ம சித்தியார் படிக்கும் போதோ அல்லது சிவபிரகாசம் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளால போகலாம். ஆக பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ரொம்ப ஆழமான சிந்தனைக்கு நம்ம சென்றுட்டோம். ஆக இறைவன் ஞானியர்களுக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து எந்நேரமும் சிவமாகவே அவருடைய அறிவை மாற்றியிருக்கிறார். அது ஞானியர்.
நம்மை போன்ற எளியவர்களுக்காக உருவம், அருவுருவம், அருவம் என்ற 3 நிலைகளை உண்டாக்கி இருக்கிறார். இறைவன் இறங்கி வந்து அருள் திருமேனி கொண்டு இருக்கிறார். அருவம் என்பது கண்ணுக்கு புலப்படும், கருத்திற்கு அகப்படாது. இது இந்த யோகியர்களுக்கு, சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நிலையிலே, யோகம் என்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு இந்த நிலை. அடுத்தது கிரியைக்கு பார்த்தும் போதா அருவுருவம். அவர்கள் சதாசிவ வடிவத்தை வழிபடுவார்கள். சரிய நிலையிலே இருப்பவர்கள் உருவத் திருமேனிகளிலே வழிபடுவார்கள். இவர்கள் அன்பர்களுக்கு உருவத் திருமேனியாக இருந்து ஆட்செய்வார், இறைவன் அருள் செய்வான். அதை அவங்க பார்த்துட்டு தான் இந்த உருவத் திருமேனிகளை நமக்காக உருவாக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஆலயங்களிலே பார்த்து வழிபடுகிறோம். ஆக எந்த ஒன்றையும் உருவமாக பார்த்தால்தான் மனதில் நிற்கும் என்பதனாலே தான் நாம உருவத் திருமேனியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிலை கொஞ்சம் முன்னேறணும்னா அருவுருவத் திருமணி, இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா அருவத்திருமேனி. ஆக அருவத்திருமேனியும் கடந்து ஞானிய நிலைக்கு போகிற போதுதான் நாம இந்த உலகம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்கிற நிலையை பெறுகிற போதுதான் நாம வேறு சிவம் வேறு என்கிற நிலையை அல்ல என்று நினைத்து ஒன்றாகவே மாறுவோம் என்கிற நிலையை கூறி, எனவே இந்த குறளிலே நம்ம உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி இருக்கிறது, அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன் என்ற குறள் சொல்லுகிறது. இதுல அருவுருவம் பற்றி சொல்லவில்லை என்றாலும் கூட அருவும் உருவாம் என்று படிக்கும் பொழுது அருவும் உருவும் அப்படின்னு தனித்தனியா படிச்சீங்கன்னா அருவுருவம் என்ற ஒன்றும் அதன் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று கூறி, இதுகாரும் நாம் 5வது குறளை சிந்தித்தோம். சில ஐயங்கள் நிச்சயமாக எழும். அந்த ஐயங்கள் எழும் பொழுது நாம் பின்வரும் அமர்வுகளிலே அதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, இதுகாரும் பொறுமை காத்து கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் விழுந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நம. ஐயா, நாங்க தாங்க விழுந்து வணங்கணும். அருமை அருமை, நல்ல கருத்து. நன்றிங்க, திருவடி வணங்குறேங்க. அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்தது. பேசுங்கம்மா, மகேஷ் ஐயா பேசுங்கய்யா. ஐயா திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம் ஐயா. மகேஸ்வரம் அது உருவம்னு சொல்றீங்க, அது என்ன வடிவம் சாமி? நான் இப்பதான் அது முறையா நான் ஆழமா கவனிக்கிறேன். அது நீங்க எந்த இப்ப இருக்கிற வடிவம் முழுவதுமே மகேஸ்வர வடிவத்தினுடைய வெவ்வேறு வகைதான். அப்படி? ஆமா ஆமா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த 3 வடிவம் பார்த்திருக்கேன். நான் இதை பேசும்போது நான் இது வரைக்கும் நான் மகேஸ்வருக்கு வடிவம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயா உருவ வழிபாடுன்னு சொல்லவே நான் அதை கவனிக்கிறேன், அது எந்த வடிவத்துல இருப்பாருன்ட்டு. அதனாலதான் சாமி கேட்டேன். இப்ப உதாரணமா இப்ப சோமாஸ்கந்த வடிவம் இருக்குன்னு வச்சுங்களேன். சோமாஸ்கந்தன் ஒரு வடிவம் இருக்கு. அதாவது முருகப்பெருமான், சிவபெருமான், பார்வதி 3ம் இருக்கிறதெல்லாம் இந்த மகேஸ்வரத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான். அருமை சாமி, அருமை சாமி. புரிஞ்சு. நன்றி சாமி, நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாருமதி அம்மா பேசுங்கம்மா. இல்ல நீங்க பேசுங்க. சரி, அப்புறம் என்ன? சரி, அதுக்காக சரி, இதே நம்ம அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க, நானே இது பண்ணி கொடுத்தேன். அது பார்த்து சரி, ரைட்டு. அப்புறம் இதுக்கு மேல கேட்க அது கொடுத்தா சரி. அப்புறம் அம்மா தாவமணி அம்மா பேசுங்கம்மா. ஐயா சிவாய் நமங்கய்யா. சுத்த பிரகிருதி மாயில கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த விஞ்ஞான கலர், பிரளயா கலர் எல்லாம் அவங்க எந்த இடத்துல அவங்க இருப்பாங்க ஐயா? ஒரு நிமிஷம் வரேம்மா.
ஐயா வேலையா இருக்கிறாரு போல் இருக்கு. அம்மா நீங்க சந்தேகத்தை எழுதி வைங்க, நம்ம குடும்பத்துல போடுங்க. இல்லம்மா நான் இதை இப்ப சொல்லிடுறேம்மா. இந்த ஒரே நிமிஷம், இங்க ஒரு வேலை, இந்த ஒரே நிமிஷம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டுங்களா ஐயா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம். வான்மிகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா